அதிகாரத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். எல்லாரும் வேத புத்தகம் வைத்திருக்கவங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 முதல் 7 வசனங்கள் முடிய. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறீர்கள். வஞ்சித்து கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயன்றதை செய்யுங்கள் அல்லது இயன்ற மட்டும் செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளிலே தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. யாக்கோபு என்கிற மனிதன், ஈசாக்குடைய குமாரன். 2 குமாரன் இல்லை, இவன் இளைய குமாரன். இவன் தகப்பனிடத்தில் அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டான் என்று சொல்லி எண்ணி ஏசா அவனை கொலை செய்யும்படியாக முற்பட்ட போது அவனுக்கு பயந்து பதான் அராமில் இருக்கிறதான லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போன ஒரு சம்பவம். ஓடி போகிற வழியிலே லூஸ் என்கிற பட்டணத்திலே கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். அதுபோலவே லாபானுடைய வீட்டுக்கு போன பிற்பாடு அங்கு சில ஆண்டுகள் அவன் அங்கே வாழ்க்கையை கடத்தி வருகிறான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண தொடங்கினார். இங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், உங்கள் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்தேன். ஊழியம் செய்த போது 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தான்? மாற்றினான் என்று சொல்லி அவன் சொல்ல, என்னால் என்ற மட்டும் நான் உன் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்தேன். அவன் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு நான் ஊழியம் செய்தேன், ஒரு மனிதனுக்கு நான் வேலை செய்தேன். ஆனால் அந்த மனிதனுக்கு ஊழியம் செய்த போது, வேலை செய்த போது அவன் வஞ்சித்து சம்பளங்களை மாற்றி அமைக்கிறான். ஆனால் பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய அறைக்கூவல் என்ன? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாள். யோவான் 12வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒருவன் ஊழியம் செய்வானே ஆனால் என்னை பின்பற்ற கடவன், அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனும் ஊழியம் செய்தான். ஆனால் அவன் தகப்பன், தோத்திரம், அவனுடைய மாமனார் அவனை வஞ்சித்து சம்பளங்களை மாற்றி அமைக்கிறான். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை முதலாவது பின்பற்ற கடவன். இந்த உலகத்திலே தோத்திரம் ஒரு வேலைகள் இருக்குன்னு சொன்னா எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. அதில் ஒரு உயர்ந்த வேலை, உன்னதமான ஒரு வேலை இருக்குமானால் சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்வதுதான். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த பெஸ்ட் வேலை இருக்கும்னா அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதுதான் ஒரு சிறந்த வேலை. அந்த வேலையை செய்கிற ஒரு மனிதன் செய்ய வேண்டியதை இயேசு சொல்லுகிறார். ஒருவன் தோத்திரம் எனக்கு ஊழியம் செய்தால் முதலாவது அவன் என்னை பின்பற்ற கடவன். நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் பின்பற்ற வேண்டியது, இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர்கள் யாரால இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? எந்த ஊழியக்காரனை நீங்களும் நானும் பின்பற்றக்கூடாது. இயேசு சொன்னார், நீ ஊழியம் செய்வானானால் என்னை முதலாவது பின்பற்று. அடுத்து சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவே அவனை கனம் பண்ணுவார். சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர், அவர் சொல்லாரு, நீ எனக்கு மட்டும் நீ ஊழியம் செஞ்சா என் பிதாவே உன்னை கனம் பண்ணுவாரு. அல்லேலூயா. இந்த ஊழியம் சாதாரணமானதல்ல, இது ஒரு கனத்துக்குரிய ஒரு ஊழியம். ஊழியம் செய்கிறவனை பிதாவே என்ன செய்வாரா, கனம் பண்ணுவார். ஊழியத்தில் பல வகைகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் 5 விதமான ஊழியம் செஞ்சாலும் பல விதமான ஊழியம். ஆஸ்பத்திரி ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம், கைப்பரிதி ஊழியங்களை நம்ம பார்க்கிறோம், தோத்துறோம். அதோடு மட்டுமல்ல, ஜெப ஊழியம் என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் பலவிதமான ஊழியங்களை குறித்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் எந்த ஊழியமோ என்றதை என்ன முடியுமோ நம்ம அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன, அது பாஸ்டர் வேலை, அது பாஸ்டர்மா வேலை, அவங்க குடும்பத்தை சார்ந்தது, அவங்க தான் இந்த ஊழியத்தை இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி கொள்கிறாங்க. முழு நேரமாய் செய்கிற ஊழியம் இருக்கிறது, வேலை செய்து கொண்டே பகுதி நேரமாய் செய்கிற ஊழியமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் ஒருவருக்கும் பாரமாய் இல்லாதபடிக்கு என் சொந்த கைகளை வேலை செய்து ஊழியத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லி கையை வைத்து சொல்லுங்க. அதனால ஊழியம் அது தேவனுக்கு செய்யக்கூடியது, அது கணத்துக்குரிய ஒன்றாய் இருக்கிறது. ஒரு நாளிலே சொல்லுங்க, ஊழியம் கணத்துக்குரிய ஒரு ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை என்ன செய்வாராம், கனம் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. யாக்கோபு ஊழியம் செஞ்சான். அவன் யாருக்கு ஊழியம் செய்தான் அப்படின்னா, ஓசியா 12:12 நீங்க வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னா, ஓசியா 12:12 யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக என்ன செய்தானா, அவனுடைய ஊழியம் என்னது அப்படின்னா, தனக்காக, தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், தனக்காக ஒரு ஊழியம், தனக்காக ஒரு வேலை. இன்னைக்கும் அநேகர் வேலை செய்வது உண்டு. பலவிதமான வேலை இருக்குது. பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, அச்சாவு சிலை இருக்குது, கொத்த வேலையாக இருக்குது, இன்னும் பலவிதமான வேலைகள், சிமெண்ட் ஃபேக்டரி வேலை இருக்கிறது. பல வேலைகளை நம்ம செய்கிறோம். செய்கிற வேலைகள் எல்லாம் யாருக்காக செய்கிறோம் அப்படின்னா, நமக்காக, எனக்காக. இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் தனக்காக நம்ம செய்கிறோம். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக நெஞ்சானா, ஊழியம் செஞ்சானா. தோத்துரும். ஓடி போனா ஆடுகளை மேய்க்கிறான், வேலை செய்கிறான், ஊழியம் செய்கிறான். அப்போ சொல்கிறான், எப்பா நீ சும்மா எல்லாம் வேலை செய்ய வேண்டாம், நீ சம்பளத்தை வாங்கிக்கோ, உன் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு சம்பளம் எல்லாம் வேண்டாம், தோத்துரும், உம்முடைய இளைய மகளை என்ன செய்யும், கல்யாணம் முடிச்சு கொடு அப்படின்னு. இவர் தோத்துரும். நிறைய பேர் என்னென்னா, தோத்துரும் ராகேலை நேசிச்சார், லவ் பண்ணார், அதனால தான் அவர் முடிச்சாருன்னு சொல்லி நிறைய பேர் இதை வச்சு வேற மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, யாக்கோபு புறப்படும் போது ஏசா ரெபேக்கால் சொல்லித்தான் விடுறாங்க, நீ நேரம் மாமா வீட்டுக்கு போகணும், மாமா மகளைத்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாரு. மாமா மக இல்லைன்னா அப்பா அம்மா பார்த்து முடிச்சு வைப்பாங்க. இருக்கீங்களா? மாமா மக இல்லைன்னா அப்பா அம்மா பார்த்து முடிச்சு வைப்பாங்க. அதனால இதை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், ஒரு லவ் பண்ணிடலாம், ஒரு பையனை முடிச்சிடலாம், ஒரு பொண்ணை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அது தவறான ஒரு காரியம், தவறான ஒரு உபதேசம். இருக்கீங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தோத்துறோம். லவ் பண்ணுறது பாவமா அப்படின்னு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இதை வச்சுட்டு யாரும் நினைஞ்சிடாதீங்க, தவறு பண்ணுவதற்கு துணிந்திர விட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். அதனால அதுக்குள்ளே நான் போகிறதுக்கு நான் விருப்பமே படலை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. தோத்துறோம். இப்போ 7 வருஷம் அவர் வேலை செய்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. 7 வருஷம் கழிச்சு கல்யாணம்னா இவர் எதிர்பார்த்த பொண்ணு கிடைக்காம வேற பொண்ணு மாறிடுச்சு. வேற பொண்ணு மாறிடுச்சு அப்படின்றதுனால தோத்துறோம். சரி, என்னத்தை செய்ய, தோத்துறோம், நமக்கு ஒன்று அமைஞ்சு போச்சு, இதோட முடிச்சிருவோமா, இல்லைன்னா நான் இந்த பொண்ணைத்தானே கேட்டேன், நீர் இப்படி மாற்றிட்டீர அப்படின்னா, எங்கள் ஊர் வழக்கத்தின்படி மூத்தவா இருக்கும்போது இளையவளை நாங்கள் கொடுக்கறது கிடையாது ஐயா அப்படின்னா,
சரி, அவ வேணும்னா அவளுக்காக இன்னும் ஒரு 7 வருஷம் நீ என்ன செய்ய, எனக்கு வேலை செய்ய. நல்ல மாமன் பாருங்க, நல்ல வேலை செய்யறான், உழைச்சி போடுறான். பேசாம எங்கேயோ கொடுக்கறதுக்கு பேசாம இவனுக்கே நினைச்சிருவோம், கெட்டி வச்சிருவோம்னு நினைச்சிருக்கிறான். ஆனா 7 வருஷம் மறுபடி வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் 7 வருஷம் ராயேலுக்காக நினைஞ்சானா, வேலை செய்தானா. 14 வருஷம். இப்போ ஆளு 2 கல்யாணம் ஆகி போச்சு. இப்போ என்னன்னா எல்லாம் ரைட்டு, ஆனா தனக்காக தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டுமே, மறுபடியும் வேலை செய்கிறான். அதைத்தான் சொல்லலாம், என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்தேன், ஊழியம் செய்தேன். ஆனால் என் சம்பளத்தையோ தகப்பன் என்ன செய்தான், 10 முறை மாத்தினான். அப்படித்தான் மனுஷன். ஏன்னா நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் என்ன செய்யாத, நம்பாதே. நம்பப்படுவதற்கு அவன் ஒரு சில வேளையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுவாங்க, நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன் பிள்ளைய, நான் உனக்கு உதவி செய்ய, இப்படியெல்லாம் வாக்கு பண்ணுவாங்க. உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷன் இடையிலே காரவாரி விட்டுருவான். மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. அந்த மனிதனை படைத்த தெய்வத்தை நீ நம்பு. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். கைவிடுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். மனுஷன் திடீர்னு காலவாரி விட்டுருவான், கைவிட்டுருவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்ம நினைச்சுவாரு. அவர் தான் சொல்றார் ஏசாயால, இஸ்ரவேலை எப்படி நான் உன்னை மறப்பேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன். என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. மறந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல. நம்மளை மறக்கிற கர்த்தர் அல்லவே அல்ல. மனுஷனை நம்ப வேண்டாம். எந்த காரியமோ இல்லை பாச, அவங்கள நம்பலாம் பாச, அவங்க சொல்லியிருக்காங்க பாச, நீ நம்பு. ஒரு நாள் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பு. நீ நடுத்தருவில் நின்னாலும் கர்த்தர் உன்னை கோபுரத்தில் உயர்த்தி வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, அவன் தன்னால் என்ற மட்டும் ஊழியம் செய்தான், என்ற மட்டும். அதுபோல தான் நம்முடைய பரம தகப்பனுக்கும் கர்த்தர் உங்களை என்னை ஊழியம் செய்யும்படி அழைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் இன்னைக்கு அழைப்புக்கு இணங்கி வர்றது கிடையாது. வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15 முதல் 21 வசனங்கள் பார்த்து எலியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தமஸ்குவின் வழியாக போய் பண்ணு. என்றார். நல்லா கவனிங்க. எலிசா என்கிற மனிதனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 12 ஏர் பூட்டி கண்டான். என்றான். என்றான். ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அவனுக்கு ஊழியம் செய்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த சம்பவம் தெரியும். எலியா ஆமா தன் ஊழியத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். எவ்வளவோ கர்த்தர் பேசி பார்த்தாரு. எலியா கேட்கறது மாதிரியா இல்லை, போதும் கர்த்தாவே, அவன் அதில் சரியா இருக்கிறான். அவர் எவ்வளவோ சொல்லி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவன் அதில் மாற்றமே இல்லை. கடைசியில் இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, தோத்திரம் ஒரு 3 காரியத்தை செய்ய சொல்றாரு. அதில் முதல்ல ஒரு மனுஷனை போய் என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணி நீ அவனை ராஜாவாக உட்கார வை. 2வது தோத்திரம் யெகூவை என்ன செய்ய, ஆமாம் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு. 3வது எலிசாவை உன் ஸ்தானத்தில் என்ன செய்ய, நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. இந்த 2ஐயும் விட்டுட்டு கடைசியில் சொன்னாரு, அதை போய் செய்யறதுக்கு எலியா முற்பட தொடங்கினார். எலிசா 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருக்கிறான். ஒரு ஆளிலே சொல்லுங்க. 12 ஏர் மாடு வச்சு உழுகணும்னா தோத்துரும் அவனுக்கு எவ்வளவு வயல் பிரதேசம் இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க.
எவ்வளவு தோட்டம் துறவு இருக்கும் அப்படின்னு வாசித்து பாருங்க. 12 ஏர் மாடுகளை பூட்டி அவன் உழுது கொண்டிருக்கிறான். ஆனா எலியாவின் மூலமாக ஒரு அழைப்பு கிடைத்த உடனே அப்படியே போட்டுவிட்டு ஒரே ஒரு காரியம் மட்டும், என் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் உத்தரவு கேட்டுக்கொண்டு வர எனக்கு அனுமதி கூட்டம், அவ்வளவுதான். அவன் சொல்றான், போய் வா, ஆனா நான் உனக்கு செய்ததை என்ன செய்ய நினைத்துக்கொள். அது மட்டும் உன் மனசை மறந்துடவே கூடாது. உன் அழைப்பு தேவனால் உண்டானது. அல்லேலூயா. தேவனாலே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உன் அழைப்பை நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 12 ஏர் மாடிலே தோத்திரம், ஒரு ஏரை அவன் அடித்து அதை சமைத்து எல்லாருக்கும் விருந்து வைத்து அவன் எலியாவோடு போய் எலியாவுக்கு ஊழியம் செய்தான். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க, எலியாவுக்கு ஊழியம் செய்தான். தோத்திரம், அவன் இதை அழைத்த போது கேள்வி கேட்கல. தோத்திரம், எங்க அப்பா அம்மா இருக்காங்க, வயசான காலத்தில் அவங்களுக்கு யார் உதவியா இருப்பா, நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படின்னு எலிசா நினைக்கல. இவ்வளவு வேலை இருக்குது, இவ்வளவு தோட்டம் துறவு இருக்குது, இதுக்கடுத்து இந்த வேலை யார் பார்த்துக்கடா பொறுப்பை, யார் பொறுப்பா எடுத்து செய்வா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. தோத்திரம், இதெல்லாம் பயிற்சினா வருமானம் என்ன செய்ய, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, எதையுமே கேள்வி கேட்கல. உன்னதமான தேவன் அழைத்த போது உதறி தள்ளிவிட்டு அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தோத்திரம், உதறி தள்ளிவிட்டு வேதம் சொல்லி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவா. இந்த ஊழியம் கனத்துக்குரியதுங்க. நீ ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்வாயானால் ஆண்டவரே உன்னை கனப்படுத்தவர் போதுமானவரா இருக்கிறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, போயிருக்கும் போது வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலிகளையும் குத்துவிளக்கையும் வைப்போ, வரும்போதே அங்கே தங்கலாம் என்றார். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எலிசாவினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இவனுக்கு அடையாளம் என்னன்னா, கையை கழுவி விட்டுக்கிட்டு திரியறவே அப்படின்னு. நான் சொல்றேன், மனிதரிடத்தில் சில அங்கீகாரம் இல்லாமல் போகலாம், ஆனா இங்கே கவனிக்கிறோம். அவன் கர்மேல் பர்வதத்தை விட்டு கீழே இறங்கி வந்தா சூனம் என்கிற பட்டணத்துக்கு வந்துதான் அவன் பிரயாணப்படணும். அப்படி வரும்போது ஒரு கணம் பொருந்திய சிறியவளை பார்க்கிறான். கையை வைத்து சொல்லுங்க, கணம் பொருந்தியனா அந்த பட்டணத்திலே வசதி படைத்த ஒரு சீமாட்டி, வசதி படைத்தவள், உயர்ந்தவள், அவள் பார்க்கிறா. பார்த்து அந்த எலிசா என்கிற மனிதனை பார்த்து இப்படி கேட்கிறாள், வருந்தி கேட்கிறா, ஐயா நீர் எப்பொழுதெல்லாம் வருவீரோ, வரும்போதெல்லாம் எங்க வீட்டில் வந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும். வசதி படைத்தவள், அந்த கணம் உண்டாகிறது. மனுஷரிடத்தில் சில கணம் இல்லாம இருக்குது, ஆனா ஊழியம் செய்கிறபடினாலே கர்த்தரே அந்த கணத்தை உருவாக்குறாரு. இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நீ ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒரு மகனாய் இருக்கலாம், ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்துகிற ஊழியத்தை செய்கிற ஒரு மகளாய் கூட நீங்க இருக்கலாம், அல்லது வேற ஏதோ தோத்திர ஒரு ஊழியத்தை, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஊழியமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஊழியம் செய்வீரானால் உங்களை என் தேவன் கனப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஊழியம் சாதாரணமானதல்ல, அது பிதாவாகிய தேவனே கனம் பண்ணுகிற ஒரு ஊழியமாயிருக்கிறது. ஊழியம் சாதாரணமானது இல்லைங்க. ஜெப ஊழியம்னு ஒன்று இருக்குது. சோத்திர அப்போஸ்தலர் நீங்க 6:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு என்கிற மனிதன் சொல்லுகிறான், நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்களும் ஜெபம் பண்றோம் ஐயா. சில பேர் நான் சொல்றேன், அது உனக்கு ஜெபம் பண்ற, உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ற, உன் சபைக்கு ஜெபம் பண்ற, உன் பாஸ்டருக்கு நீ ஜெபம் பண்ற. ஆனா அந்த 1 மணி நேரத்தில் அதெல்லாம் செய்யற, அதை தாண்டி ஊழியத்திற்காக நீ ஜெப ஊழியமா செய்யறியா? ஹலோ, உன் ஜெப ஊழியம் தோத்திரம், அதை தாண்டி உன் குடும்பம், உன் சபை தோத்திரம், உன் போதகர், உன் எல்லா விதமான தேவைகளை அடுத்து
ஊழியம் சொல்லி பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது, தேசமெங்கும் பரம்பி கிடக்கிறது. அதற்காக நீ திறப்பில நிற்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கிற, அதுதான் ஜெப ஊழியம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனிதனை நான் தேடினேன். இன்னைக்கும் தேடுறாருங்க. திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யக்கூடிய மகன் மகள் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிற, ஐயா என்னால் போய் ஒரு ஊழியத்தை செய்ய முடியல, ஒரு வீட்டு கூட்டம் நடத்த முடியல, ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்ய முடியல, ஒரு மருத்துவமனை ஊழியத்தை என்னால் செய்ய முடியல, இருக்கட்டும், ஜெப ஊழியத்தை செய்யலாமே. ஹலோ, நம்ம எவ்வளோ நேரம் இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டாச்சுன்னா 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த 1 மணி நேரத்தை அது எப்படி தோத்துறோம்? காலையில் 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம், ஒன்றை பிரிச்சிடுறோம். சில பேருக்கு நைட்டில் அந்த 1/2 மணி நேரம் முடிய மாட்டேங்குது. காலையில் 1/2 மணி நேரம் ஓடிடுது, நைட்டில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு தேங்க்ஸ் ப்ரேயர் வரும். அப்போ மிச்சம் அது என்னைக்காவது உபவாச ஜெபத்தில் சேர்த்துக்குவோம். பாஸ் உபவாச ஜெபம் வைக்கும்போது அந்த நேரத்தை அதில் சேர்த்துக்குவோம். இந்த 20 நிமிஷம் அதில், 20 நிமிஷம் அதில், அப்படி இருக்கீங்களா? தோத்துறோம். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் சொல்கிறான், விவசாயி, சேத்துல நாங்கள் காலை வச்சா தான் நீங்கள் சோத்துல கையை வைக்க முடியும் அப்படின்னு. நான் சொல்லேன், ஜெபம் பண்ணாமல் நீ சோத்துல கையை வைக்காத. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் பேக்க தூக்கிட்டு வேலைக்கு நீ போகாத. காலையில் 1 மணி நேரம் நீ ஜெபிக்கலையா, நீ வேலைக்கு என்ன செய்யாத, போகாத, தோத்துரும். ஆண்டவர் சொல், சோதனைக்குட்படாதபடி 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து. எதுக்காண்டி ஜெபம் பண்ணணுமா? அப்போ ஆசீர்வாதத்துக்காக அடுத்து தான் இருக்குது. அடுத்து தான் யாபேசு வேண்டிக் கொண்டான், தோத்துரும். ஆமாம், உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதது, அதற்கு ஆமாம் விலைக்கு என்னை காத்தரணும். அவன் வேண்டிக் கொண்டதை கத்தர். அப்போ நீ முதல்ல சோதனை இருந்து மேற்கொள்ள நீ 1 மணி நேரமாவது நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறியா? உன் ஜெப நேரம் 1 மணி நேரத்தை தாண்டி போகுதா? இல்லாட்டா அந்த முள்ளு அங்கனையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதா? பாஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ண தான் செய்கிறோம், எங்கள் வீட்டு கடிகாரம் சரியாக ஓட மாட்டேங்குது. வாங்க, உங்களால் முடியலன்னா இங்கே வாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் சோர்வா இருக்கு பாஸ்டர், வாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஊழியங்க தோத்துரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நம்மளால் முடிந்த சின்ன சின்ன ஊழியம். ஆமாம், வீட்டில் வந்து இந்த டியூஷன் வைப்பாங்க. டியூஷன் தானே, என்ன சொல்கிறது, இந்த பிள்ளைகளை வச்சு நடத்துகிறீங்களாப்பா? டியூஷன் தானே, 4 பிள்ளைங்க தான். உங்ககிட்ட பிள்ளைகளை படிக்க விடலாம்னு நினைக்கிறோம், அனுப்புங்க. 4 பிள்ளைங்கனாலும் உட்காந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே இது 4 பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்யுங்க. ஏன் செய்ய மாட்டோம்? அந்த 4 பிள்ளைகளை வச்சு நடத்தினா வருமானம் இருக்குது. ஆனால் இதில் வருமானம் இல்லை. அதனால நம்ம அந்த ஊழியத்தை நான் சொல்றேன், வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி நீங்கள் என்னதான் படித்தாலும் ஆமாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு சுவிசேஷம், நம்முடைய தாகம் பூரா அதில் இருக்கணுங்க. சிறு பிள்ளைகளிடத்தில் நீங்கள் விதைக்கிறதான விதைகள் நிச்சயமாக 30, 60, 100 ஒரு நாள் பலன் தரும். தோத்துரும். ஒரு நாள் கர்மேல் சபையில், கல்போது பக்கத்தில் இருக்க ஒரு கர்மேல் சபை, அங்கே ஒரு பாஸ்டர் புஷ்பராசன் சொல்லி ஊழியம் செஞ்சார். பாஸ்டர் சௌரியாவுக்கு தெரியும், புஷ்பராசன் ஊழியம் செஞ்சார். அப்போ அவருடைய மனைவிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் எப்படி சிஸ்டர் நீங்கள் பூர்வீக கிறிஸ்தவங்களா? இல்லை பாஸ்டர், சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் போய் இருந்தேன். சண்டே ஸ்கூல் நடத்த வருவாங்க, நான் அதில் பங்கு பெற்றேன். அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவருக்காக நான் ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி வாஞ்சையோடு கூட நான் சிறுவர் ஊழியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் ஏற்ற வேளையில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேவன் தந்தார். குடும்பமாக இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கு, நல்லது தானே, நான் அப்படித்தான் விரும்புகிறேன். ஆனால் பிள்ளைங்க ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? ஊழியத்துக்கு சரி பாஸ்டர், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஊழியத்தை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் சோறு ஓரத்துலேயே ஒட்டி உரசிக்கிட்டே எங்கள் கூட உரசிக்கிட்டே அந்த ஊழியத்தை செஞ்சிடும். தோத்துரும். இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆகல, அங்கே நாங்கள் போயிடுவோம், ஒத்தையில் போயிடுவேம்மா, போயிடுவோம், பார்த்து போய்க்கோ, சவ் பண்ணிட்டு வந்துடும். ஊழியத்துக்கு அங்கே போகணும், அங்கெல்லாம் ஒத்தையில் போக வேண்டாம். பஸ்ஸில் வந்து போகும்போதெல்லாம் மனுஷங்க இருக்காங்க, ஊழியத்துக்கு போகிற இடத்துல என்னங்க லாஜிக் இது? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
அறுப்பு மிகுதிங்க, வேலையாட்களோ குறைவு அப்படிங்கிறாரு. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானே இன்னைக்கு அந்த வார்த்தை உரைத்து கொண்டிருக்குது. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே. அங்கே சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நம்முடைய காரியமாய் போவா? ஏசாயா வந்து நிற்கிறான், இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கேட்பார், மகளே நீ வரமாட்டையா, மகனே நீ வரமாட்டையா? அவருடைய பார்வை முழுவதும் உங்க மேலதான் இருக்குது. தோத்திரம். எலிசா தோத்திரம் அதை விட்டு வந்தான். ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ கனைப்படுத்துகிறார். எப்படி கிடைக்குது பாருங்க. அந்த வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும். சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது ஊழியத்தில். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வந்து போகிற தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிகிறேன், அவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். உலக அற்பமா பார்க்குது, கையை கழுவி விட்டுட்டு தெரிஞ்சவன் அப்படின்னு. இன்னைக்கும் சொல்லுவாங்க, ஓட்ட சைக்கிளில் வந்தாரு. இன்னைக்கும் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்னை பத்தி பேசுறாரு, டிக்கெட் எல்லாம் நிறைய பேர் போயிருச்சு. வேத புத்தகத்திலே தோத்திரம் அபிராம், தாத்தான், கோராகு, இந்த 3 பேரு தோத்திரம் 3 பேரும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவனோடு சேர்ந்த ஒரு 250 கூட்டம் தோத்திரம். ஆனா மோசே ஒரு வார்த்தை பேசல. திறப்பிலை நின்று அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. பூமி விழுங்கி அவர்களை பட்சித்து போட்டதுன்னு சொல்லி. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் ஊழியம் செய்கிற லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தோத்திரம். ஆனாலும் மோசையினுடைய ஜெபம் அவங்க பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டினது. இன்னைக்கும் கோராகின் புத்திரர் பாடின பாட்டாவது சங்கீதத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. மேலே கோராகின் புத்திரர் பாடின காரணம் என்ன தெரியுமா? மோசே அவர்களுக்காக திறப்பிலை நிற்க போய். நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு விரோதமாக யார் பேச காதல வந்து விழுந்தா காயப்படும். ஆனாலும் திறப்பிலை நிற்ப. என்ன தெரியுமா? என் தகப்பனுடைய கோபம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒருவேளை தவறு பண்ணா என்ன தண்டிப்பார், அடிப்பார், அது வேற காரியம். ஆனா எனக்கு விரோதமாக ஒருத்தங்க பேசுறாங்கன்னு அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. கையை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம். பாருங்க, அவன் சொல்றாரு தோத்திரம், நீ வரும்போதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும். அதோட விட்டுச்சா? அவர் சொல்ல, வந்து போகிறவர் தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிற அவர் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் தங்கிட்டு போகணும். அதுக்கு அவருக்கு மேலே ஒரு அறையை கட்டணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு வந்தவன்யா. ஆனால் என்ன நடக்கு தெரியுமா? இப்போ அவனுக்கு வீடு வாசலெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவாரு. நான் சொல்ல, கொஞ்ச காலம் அப்படியே மௌனமா இருப்பாரு, ஒரு அசைவு இல்லாதது போல இருக்கும். ஆனா குறித்த வேலை வந்த போதோ கர்த்தரே கனம் பண்ணுவாரு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. குடும்பமா போங்க. சின்ன பண்ண பைக் எடுத்துட்டு போங்க. ஆமா, ரஜினானியை கூட்டிட்டு போங்க. ஏதாவது ஒரு கிராமத்தை பிடிங்க. ஒரு வீடு கிடைச்சா போதும். ஒரு ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது தெரியுமா? ஒரு ஆத்துமா விளையாடப்பட்டது. தோத்திரம். எத்தியோப்பியன் ஒருவன் தோத்திரம் எருசலேமில் வந்து தொழுது கொண்டு விட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போறான். பிலிப்பு பட்டணத்தையே கர்த்தரை திருப்பிட்டான். ஆனாலும் கர்த்தர் பேசுறாரு, பிலிப்புவே, ஒரு மனிதன் வனாந்தர மார்க்கமாய் ஓடி போய் கொண்டிருக்கிற ரதத்தில் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஓடுறான், போறான் ஒரு ஆத்துமாவுக்காக. இல்லை, இவ்வளவு ஆத்துமா இருக்குதே, இதை விட்டுட்டு எப்படி போக? ஓடுனா ஓடுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் போய் அவனிடத்தில் சொல்லும்போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீர் வாசிக்கிறதனுடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா அப்படின்னா, ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு தெரியும்? உடனே மேலே ஏறி உட்கார்ந்து உடனே சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, பாடு மரணத்தை குறித்து சகலமும் சுவிசேஷம் சொன்னா உடனே ஞானசான ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆத்துமா விளையாடப்பட்டது. நான் சொல்ல, ஒரு ஆத்துமா கிடைச்சா போதும். போங்க ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீட்டை சந்திங்க. அந்த வீட்டில் ஒரு பிரேயர் செல்ல தொடங்குங்க. வேதத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது சின்ன சின்ன தொடங்கப்பட்ட வீட்டில் கூடப்பட்ட அந்த வீட்டு கூடுகைதான் பிற்காலங்களில் அது பெரிய சபைகளாக மாறினது. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் ஊழியம் செய்தா தோத்திரம் பிதா கனம் பண்ண. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் போய் பாருங்க. 2 பேரை தாண்டி வெளியே வர மாட்டேங்குது. போய் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. திடீர்னு அங்கே 2 ஒரு மாதிரியா 10 கையோட நின்றுக்கிட்டு இருக்கலாம். அது தோற்றத்தில் அப்படி இயேசுவி நாமத்தில் போயின்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. அந்த பேய் பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு பெரிய கனம் உண்டாகும்.
கையை காணும்னே சின்ன பண்ணி இருக்கீங்களா? சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறேன். அவர் நினைக்கிறாரு நான் துரத்த மாட்டேன், அந்த அம்மா தான் துரத்தும், அதனால அது சோத்திரம் சொல்லட்டும் அப்படின்ட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு கத்த பிரேயர் செல் நடத்துகிறவங்க மட்டும் இல்லை, சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூலமாக தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்திய தீர்வார். ஆமென். கணம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். யாக்கோபு யாருக்கு ஊழியம் செஞ்சானா? தனக்காக ஊழியம் செஞ்சான். தனக்கு ஒரு நல்ல வாழ்வு, ஆமாம், செட்டில்மெண்ட் ஆகணும், வருமானம் வேணும், நல்ல ஒரு சம்பாத்தியம், நமக்கு அது வேணும். தனக்காக தன் யுக்தி, அறிவு, திறமை எல்லாம் தனக்காகவே செலவு செய்தான். அவன் சொல்ல, என்ற மட்டும் நான் ஊழியம் செய்த. யாருக்கு? தனக்காக. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ எனக்காக ஊழியம் செய், எனக்காக செய்ய, நானே உன்னை கனம் பண்ணுவேன்.